என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன லவ் பண்றியா இல்லையா? என்ன புரிஞ்சுக்கோ ரவி, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா உன்கிட்ட லவ் இல்ல. எல்லாரும் பாக்குறாங்க. பப்ளிக் பிளேஸ், தகராறு பண்ணாத. என்ன பப்ளிக் பிளேஸ்? உன் பின்னாடி நான் பைத்தியக்காரத்தனமா அலையில? நான் அலை சொன்னா என்னது? ஒன் சைட்ல வா, ஒன் சைட்ல வா. என்னது? நல்லா பார்த்து சொல்லு. நான் மூக்கு மொழி மேல ஒரு மாதிரி நான் படிக்கல. உனக்கு மேல லவ் வராதுல. நல்லா பார்க்க தெரியும், பேச தெரியும், பழக தெரியும், பல்லடிக்க தெரியும். ஆனா உனக்கு மேல எவனா ஆச்சிட்ட ஊத்துறாங்க. என்ன மறந்துடுங்க. நம்ம காதல் நிறைவேறாத. நீங்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க. அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க காதலை அவகிட்ட சொல்றீங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புறதுனால உங்களை ஏத்துக்க மறுக்கிறா. உங்க காதல் தோல்வி அடையுது. உடனே என்ன செய்வீங்க? அவ மேல ஆசிட் ஊத்துறது, அவளையே நினைச்சு 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டு தன்னையே அழிச்சுக்கிறது இன்னொரு வகை. அழிக்கிறது, அழிச்சுக்கிறது. இதை தவிர காதல் தோல்விக்கு வேற முடிவே இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஏய், நீ ஊருக்கு போயிட்டா நானும் உங்க அம்மா மட்டும் வீட்டுல தனியா இருப்போம். அதுக்கு என்ன? நிறைய டைம் இருக்கா, நிறைய சண்டை போடுவோம். அப்பா ஏன்பா ஒண்ணு எனக்கு அப்புறம் இன்னொரு பையனுக்கு நீங்க ட்ரை பண்ணவே இல்லையா? ட்ரை பண்ணலன்னு யார் சொன்னது? ஒர்க் அவுட் ஆகல. ஏய், சில சமயம் தான்டா முயற்சி திருவினையாக்கும். சிரிக்காதம்மா, நிஜமாவே நீதான் என்ன பெத்தியா? உனக்கு இங்க இருக்கிறது மனசை பாருங்களா? நீ என்ன சுத்தமா ஏமாத்திட்டமா? 2-3 கர்ச்சீஃப் தேவைப்படும் நினைச்சேன். ஆனா எனக்காக உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. என்னடா நம்ம பையன் மெட்ராஸ்க்கு போறானே, அவன் எப்ப திரும்பி வருவான்னு உனக்கே தெரியாது. இதெல்லாம் நினைச்சா உனக்கு அழுகையா வரல? சிரிக்கிற நீ எல்லாம் ஒரு அம்மா. எதுக்காடா அழணும்? நீ என்ன கார்கள்ல சண்டைக்கா போற? மெட்ராஸ்ல வேலைக்கு தானே போற. கட்டுக்கட்டா சம்பாதிக்க போற. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். நான் எதுக்கு அழணும்? அதெல்லாம் டிவி சீரியல் அம்மாவோட வேலை. பாத்திரா, மெட்ராஸ்ல புகையெல்லாம் ரொம்ப அதிகம். நீ வேற ஊதாத. பத்திரமா போயிட்டு வா. போனோட சுப்பிரமணி, வாடா, ஊருக்கு கிளம்புறான்ல. வரேன்ப்பா. ஹாப்பி ஜர்னிடா. தேங்க்யூ. ஜாக்கிரதை. வரேன். Good morning, Hindustan. Thompson, may I help you? Hi. என்னடா? Sorry, sir, he's not in at the moment. குமார், Can I take a அந்த minute? ஷாம்பு கம்பெனி கேப்ஷன் ரெடியா? யா இட்ஸ் ரெடி. மேகம் தவழும் Yes, sir, தேகம். definitely. நல்லா இருக்கா? ஓகே, வெரி குட்.
அலை அலையாய் ஒரு வாசம். இது எப்படி இருக்க? சூப்பர். ரெண்டையும் கொடுப்போம், அவங்க செலக்ட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் எவ்ரிதிங் இஸ் டவுன்டா மச்சான். சுபு என்னடா யோசிக்கிற? உள்ளே கேட்குதே பீர் எப்படி இருக்குது? சகிக்கல. டேய், உள்ளம் கேட்குதே மோர் இருக்கும்போது உள்ளே கேட்குதே பீர் இருக்க கூடாதா? டேய் என்னமோ எழுதி வச்சிருக்க. டேய், ரஜினி பாபா படம் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வழி தனி வழின்னு படையப்பால் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துலயும் படம் முழுக்க அவர் சொல்றதுக்கு ஒரு டயலாக் தேவைப்படுமே யோசிச்சு பார்த்தேன். கிடைச்சிருச்சா? கேக்குறியா? அப்பா கொடுத்தது முதல் எழுத்து, அம்மா கொடுத்தது தமிழ் எழுத்து, ஆண்டவன் எழுதுனா தலை எழுத்து, ஆனா என் பேர் 2 எழுத்து, இரண்டும் ஒரே எழுத்து, பாபா. இது வரைக்கும் நம்ம ஆட் ஏஜென்சி பாஸ்கெட் பால் விளையாட போய் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அதுவும் வெளியூர்ல போய் சான்ஸே இல்ல. ஏன்டா ஜெயிக்க முடியாது? நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாம விளையாடுறோம்? பிராக்டிஸ்லாம் எதுக்குடா மச்சான்? வளையத்தை கொஞ்சம் இறக்கி வச்சாலும் ஜெயிக்கலாம், பந்து சைஸ சிறுசாக்காலும் ஜெயிக்கலாம். எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க. கேட்டா ரூல்ஸ் டார்ச்சர் பண்றானுங்கடா. அம்பாசமுத்திரத்துல இவன் பெரிய பிளேயரா. அதான்டா, ஏதோ இவன் நம்ம ஆட் ஏஜென்சில சேர்ந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். மெட்ராஸ்கார மானத்தை தஞ்சாவூர்ல வாங்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய், காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சிகப்பா அழகா இருக்கா? இவர்தான் கேப்டன் நினைக்கிறேன். சார பத்தி தெரியுமாடா? வர்க் பண்றது ஆட் ஏஜென்சி, ஹாபிஸ் வந்து பாஸ்கெட் பால். ஏய், நான்லாம் டென்ஷன் ஆனே. எனக்கு தலைவலி வந்துரும் சார், நீங்களே பேசிக்கங்க. மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒழுங்கா பாஸ்கெட்ல பால் போட தெரியுமா? உங்க கூட மோத போற தஞ்சாவூர் டீம் கேப்டன் நான் தான். ஹரி, கையெல்லாம் கொடுக்கறது இல்ல, பவர் போயிடும். அப்ப காலை கொடுங்க. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எங்களுக்கு கொடுத்த ரூம்ல இருந்து பார்த்தா சீனரிஸ் தெரியல. இங்க பாருடா, பிரமாதமா இருக்கு. எங்களுக்கு கொடுத்த ரூம் எங்களுக்கு பிடிக்கல, உங்க ரூம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ ரூம் மாத்திக்கலாம். ஏய் கம் ஆன் டா. மச்சான் சீக்கிரம். ஓகேடா. ஏய், கொண்டித்தோப்பு ராமசாமி உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டேன். ஏன் சார் போன் சொன்னா போயிட போறோம், அதுக்கு எதுக்கு இம்மா பெரிய டயலாக்? பாத்ரூம்ல என் ஜட்டி காய்து எடுத்துக்கிட்டுமா? உங்க சைஸ்க்கு அது ஒத்து வராது, எந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சார். வர அங்க பார் ஹரி. பாத்தியா, பகல்ல இவனுக்கு தானே நமக்கு நூன் ஷோ காட்டினானுங்க, நாம இவனுக்கு நைட் ஷோ காட்ட வேணா? இந்த மூஞ்சிங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யார் இந்த ஜென்டில்மேன்? இவங்க எல்லாம் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் தான். என்னடா ஒத்த பாஸ்கெட் கூட இல்ல, எல்லாம் பிளேட்டா வச்சிருக்கிறானுங்க. நமக்காகத்தான்டா, எடுத்து சாப்பிடுங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபுட் எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கொடுத்த ஃபுட் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஐயோ ஒட்டிருக்கேடா. அவர் வாயிலே தடை விடுறா. மவனே, நான் கண்டி டென்ஷன் ஆனேன்னு வையே. உனக்கு தலைவலி வரும். அது என்னன்னா, நிறைய சாப்பிட்டா பவர் போயிடும், நாளைக்கு மேட்ச் விளையாட முடியாது. பாத்துக்க. அப்படிலாம் சொல்லாதடா. அங்கிள் ஒரே ஒரு வாய் குலோப் ஜாமுன் காட்டுங்க. இருங்கடா, நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். ரெஸ்ட் கிடையாது, தூக்கம் கிடையாது, நல்ல பிராக்டிஸ் பண்றோம். தஞ்சாவூர் கேப்டன் என்ன பெரிய பல்பாடா? அவன் ஃபியூஸ புடுங்குறடா.
ஒரு டீசன்சி டிசிப்ளின் வேணா. சிறப்பாக நடந்து முடிந்த 11வது ஆண்டு ரத்தினம் நினைவு சுழற்கோப்பையின் கூடைப்பந்து இறுதி நாள் ஆட்டத்தின் கோர் விவரம்: தஞ்சை அணி 71, சென்னையைச் சேர்ந்த வீனஸ் யூத் அணி 76. 5 புள்ளிகள் வித்தியாசத்தில் சென்னையைச் சேர்ந்த வீனஸ் யூத் அணி வெற்றி பெற்றது. ஜெயிச்சதுக்கு ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன். ஆமா, பீர் குடிக்க போறோம், இதுல ஊத்தி. புரிஞ்சுதா? அதுக்கு எங்களுக்கு இந்த ரூம் வேணும். தோத்து போன பசங்களுக்கு சீனரி தெரியாத ரூமே ஓகே. என்னடா சொல்ற? இவர் பிரியப்பட்டார்னா நம்ம பாத்ரூம்லயே தங்க சொல்லுவோம். எப்படி? கை கொடுத்தா பவர் போயிடுமா? இங்க இருக்கணும். அவுட். டேய், மெயின் லக்கேஜே போகுது, கொசுறு நீங்க ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? போங்கடா, போய் கிட்டி புல்லு, கோலி குண்டு இப்படி எதையாவது விளையாடுங்க. இனிமே விளையாடணும்னா ESPN, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா. ஓபன் பண்ணி ஊத்துங்கடா.